விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680. இப்போ காலையில நீங்க இன்ஸ்பெக்ஷன் போயிருந்தீங்க செக்கானூர்னி கல்லூரி. அங்க வந்து அரசு பள்ளி வளாகத்துக்கு வெளியே உங்களை வரவேற்று கட்சியினர் பேனர் வைக்கிறாங்க. தொடர்ச்சியா நீங்க பள்ளிக்கல்வித்துறையில இருந்து நிறைய அறிவுறுத்தல் கொடுக்குறாங்க, மினிஸ்டர் கொடுக்குறாரு, திரும்ப கண்டினியூ ஆகுது இது. சார் இது நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சார். இன்றைக்கி கூட சொன்ன நேற்றுக்கும் மதுரை திண்டுக்கல் தேனியிலும் கூட இது சம்பவம் நடைபெற்றது. அந்த இடத்துலையும் சொல்லியிருந்தோம். அதே போல் விடுதிக்குள்ளார எந்த ஒரு கட்சிக்காரங்களும் வர வேண்டாம் அப்படின்னு வெளியவே தான் அவங்க நிற்க வைக்கிறது கூட அட்வைஸ் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் யாருமே கட்சி சம்மந்தப்பட்டவங்க யாரும் வந்து வளாகத்துக்குள்ளே வராமல் வெளியே தான் நிற்க சொல்லிட்டோம். நாங்கள் மட்டும்தான் உள்ளே போய் ஆய்வு செய்ய போயிருந்தோம். இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னும் வருங்காலங்களில் இது முற்றிலுமாக நாங்கள் சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்கோம். இல்லை அந்த ரீல்ஸ் மோகம் விடலையா சார்? நீங்கள் எங்கே போனாலும் பின்னாடியே வந்து ரீல்ஸ் எடுக்கிறது இருக்குது, அதுக்கு ஏதாவது அறிவுறுத்துறோம் சார்? ரீல்ஸ் மோகம்னு சொல்ல முடியாது. அவங்க ஒரு தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தங்க செய்கிறது வந்து நாங்கள் எங்களுடைய அறிவுறுத்தல் இல்லாமல் நடக்கிற விஷயங்கள். இதுக்கு வந்து நாங்கள் சொல்ல முடியாதுன்னு தான் சொல்கிறேன் சார். பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்கு வந்து நிதி வந்து ரொம்ப கம்மியாக ஒதுக்குறதா சொல்கிறாங்க. இப்போ பட்ஜெட் எடுத்து போட போகிறாங்க. பிற்படுத்தப்பட்ட நலத்துறை கூடுதல் நிதி கேட்கறது முதலமைச்சர். நிச்சயமாக சார், அதுக்கு உண்டான ஆய்வு அறிக்கைகளும் தயார் பண்ணிட்டு இருக்கிறோம். தேவைகளை முன்னிறுத்தி கேட்டு பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ அதை தேவைகளுக்கு உண்டான ப்ரொபோசல் ரெடி பண்ணிருக்கோம் சார். ரெடி பண்ணிருக்கோம். ஸோ அதை சரி பண்ணிடுவோம். டிஎன்டி ஒற்றை சான்றிதழ் பல ஆண்டுகள் கோரிக்கையாக இருந்துட்டு வருது. இப்போ ஒற்றை சான்றிதழ் கொடுத்தா கூட டிஎன்சின்னு போட்டு தர்றாங்க. ஆனால் எங்களுக்கு டிஎன்டி வேணும்னு சொல்லி ரொம்ப இது வந்து பாலிசி டிசிஷன். இது நான் சொல்ல முடியாது. பாலிசி டிசிஷன். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதற்குண்டான ஆய்வு செஞ்சு சொல்லுவாங்க. நீங்கள் அதை வலியுறுத்துவீங்களா? நிச்சயமாக மக்களுடைய கோரிக்கைகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. அதை நிச்சயமா செய்வேன் சார். நிச்சயமா இருக்கு சார். தேவைகள் அதிகமாக இருக்குது. தேவைகள் கம்ப்ளைண்ட் சொல்றதை விட சில பக்கங்கள் வந்து மாறுதலுக்கு உட்பட்ட விஷயங்கள் மாற்றிதான் தீரணும். அது செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கு சார். பார்த்துருக்குறோம். உடனடியாக செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய சொல்லியிருக்கிறோம். சில விஷயங்கள் ப்ரப்போசல் கொடுத்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கும் அதை செய்யணும். ப்ரியாரிட்டி முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய முன்னுரிமை கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு உடனடியாக செய்ய சொல்லியிருக்கோம் சார். நிச்சயமா சார். இல்ல அதாவது சென்ட்ரல் கிச்சனை வந்து நம்ம இல்லாம அந்தந்த இடத்துல விடுதிகளில் செய்யக்கூடிய பணிகளுக்கு மேற்கொள்ளக்கூடிய வழிமுறைகளை வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் சார். பண்ண வேண்டும். ஆமா, சென்ட்ரல் கிச்சன் இல்லாம பண்ணா நல்லா இருக்குங்கிறது மாணவர்களுடைய கோரிக்கையா இருக்குது. அது செயல்படுத்தக்கூடிய வழிமுறைகளை செயல்படுத்தும். அதே போல இந்த இதுல வந்து முழுமையான இடஒதுக்கீடா இது பண்ணணும், அமல்படுத்தணும் அப்படின்லாம் கூட தொடர்ச்சியா சமூக அமைப்புகள் கல்லூரிலாம் கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த துறையில அதை எப்படி இது பண்றதுக்கு ஏதாவது இது பண்ணியிருக்கீங்களா சார்? அதாவது அரசாங்கத்திற்காக மக்கள் இல்லை, மக்களுக்காக தான் நமது அரசாங்கம். அது என்பது வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவருடைய அரசு முழுமையாக செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம். அதனால மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து செயல்படுத்துவாங்கிறது சொல்லிக்கிறோம் சார். சார், இப்போ உங்க அமைச்சரில் இடம்பெற்றிருக்கிற விசிகா அவருடைய தலைவர் திருமாவளவன் கூட்டணி கட்சி சிபிஎம் அவங்க வந்து கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் சிஎம் அதை விமர்சிச்சிருக்காங்க. அது அவை மாண்பு அல்ல, முதலமைச்சருடைய மாண்பு அல்ல. டிபார்ட்மெண்ட் ஆல்ரெடி சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட்டை பற்றி எதனாலும் சொல்லுங்கன்னு இருக்கிறோம். அதெல்லாம் நீங்க தேங்க்யூ சார். நன்றி. விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி. கவுன்சிலிங் கோட் 4680.